இது நாள் வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அதாவது ராஜேஸ்வரி வந்து உண்மையிலேயே யாரு? ராஜேஸ்வரி வந்து விஜயோட அக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா ராஜேஸ்வரிக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்கு? அதாவது ஹஸ்பண்ட் இருக்காரா? கல்யாணம் ஆச்சா இல்லையா? அதுவும் இல்லாம வந்து அவங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா? பையன் இருக்காங்களா? இப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாம இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ மல்லியோட விஷயத்துல ஒரு மிகப்பெரிய தவறு நடக்க இருக்கும்போது, கடைசியில ராஜேஸ்வரிக்கு இப்படி ஆப்பா வந்து அமையும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ராஜேஸ்வரிக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அனன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இப்போ அவங்க 2 பேரும் அதாவது ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்டும், அவங்க பொண்ணு 2 பேருமே வந்து இப்போ கிளம்பி இந்தியா வரப்போறாங்க. அவங்க ஃபாரின்ல அவங்க பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இங்க வந்து குட்டைய குழப்பி தன்னோட தம்பியோட சொத்தைய வந்து ஆட்டிய போறதுக்காக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே ராஜேஸ்வரியும் அவங்க ஹஸ்பண்டும் பிரிஞ்சுதான் இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இங்கேயே இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கா. அங்க தன்னோட சொந்த புருஷன்கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருந்திருப்பா, என்னென்னலாம் வந்து தப்பு பண்ணிருப்பா அப்படின்றது எல்லாருக்குமே வந்து இப்போ எல்லாருக்குமே நல்லாவே புரியும். அப்படி இருக்கும்போது வந்து ராஜேஸ்வரிக்கு அவங்க ஹஸ்பண்ட் வர்ற விஷயமே தெரியாது. ஏன்னா விஜய்க்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவங்க மாமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் கிளம்பி வரேன். அதே மாதிரி என் பொண்ணு அனன்யாவுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. என்னடா இது பெரிய வம்பா இருக்கே. ஏற்கனவே தான் வந்து இந்த ராஜேஸ்வரியோட அக்கா, அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க அக்கா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இங்க ஒருத்தி இருந்துட்டு இருந்தா. அவ பேர் என்ன? அதாவது அவ பேர் என்ன அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது விஜயோட பெரிய அக்கா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தி இருந்துட்டு இருந்தா. அவ வந்து விஜய கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ இந்த ராஜேஸ்வரியோட பொண்ணு வேற வரப்போறா அப்படின்னும் போது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. அதாவது விஜயும் மல்லியும் வந்து அடுத்ததா ஒண்ணு சேர்ந்து வாழ போறாங்களா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. இதுல அவங்க பொண்ணு பேர் வராங்க. ராஜேஸ்வரியோட பொண்ணு அப்படின்னும் போது வந்து நம்ம யோசிச்சுதான் ஆகணும். ஏன்னா அதுல சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ராஜேஸ்வரியோட குணம் அப்படியே வந்து அவங்க பொண்ணுக்கு இருக்கும். அதே மாதிரி விஜய வந்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்க வைக்கலாம். ஏன்னா இந்த மொத்த சொத்துமே வந்து நமக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி அடுத்துதான் மிகப்பெரிய பிளான் எல்லாத்தையுமே போடுறதுக்கு தயாராயிடுவா அப்படிங்கிறது தெரியும். ஆனா வர்றதுக்கு முன்னாடி இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்க போது. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரியோட புருஷன் இருந்துட்டு பல்லாருன்னு வந்து வந்த உடனே அப்படியே கன்னத்துல வந்து பல்லாருன்னு ஒரு அறை விட்டு இந்த ராஜேஸ்வரியை உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராஜேஸ்வரி இதை கண்டிப்பா வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய்க்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. இப்போதைக்கு சொல்ல வேணாம். ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதே மாதிரி சர்ப்ரைஸா வர்றதும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது விஜய் சொல்லாததும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜயையும் மல்லியையும் வந்து பிரிக்கிறதுக்காக இங்க அவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி ராஜேஸ்வரி இப்பவும் வந்து அதே மாதிரிதான் இருக்கா. அதுவும் இல்லாம வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்த மல்லியை வந்து விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் வந்த உடனே வந்து வந்த சூட்டோட சூட்டை அப்படியே கன்னத்துல வந்து பல்லாருன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம ராஜேஸ்வரிக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. அதாவது தன்னோட புருஷனையும் புள்ளையும் வந்து பார்த்து அப்படியே ஷாக்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான அதிர்ச்சியில. அதே மாதிரி வந்தவர் இப்போ இந்த ராஜேஸ்வரி அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி நீ வந்து இன்னமும் திருந்தலையா? அதாவது உன்னை இதுக்குதான் எனக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன காரியம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? ஏற்கனவே இங்க பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதுல புருஷன் பொண்டாட்டி எப்படா பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நீ இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் வந்து புத்தி இல்ல. நீ தான் வந்து புருஷன் பொண்டாட்டி இல்லாம நீ அதாவது புருஷன் புள்ள இல்லாம வந்து இங்க வந்து அவ்வளவு இதா இது பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது மத்தவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா? உன் தம்பியும் வந்து பொண்டாட்டி இல்லாம வந்து தவிக்கணும்னு நினைக்கிறியா? அவனே வந்து ஏதோ இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டுன்னா அவனோட வாழ்க்கையில வந்து நீ விளையாட ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் வந்து அவங்க புருஷன் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. அதுவும் இல்லாம ராஜு எந்த ஒரு பிரச்சனையும் பண்றதில்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மாப்பிள இதுக்கு தான் வந்து நான் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். உன் அக்கா இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. எனக்கு வந்து வேற எங்கேயாச்சும் வந்து ஒரு வீடு வந்து கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்து குடுத்துருங்க. அங்க வந்து நாங்க போய் இருந்துக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது விஜய் தான் வந்து மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ராஜிய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு இப்போ கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி விஜய்க்கு மல்லிக்கெல்லாம் கூட வந்து பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி கிட்ட வந்து அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத மேம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும்
அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு உன்னையும் விஜயும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணாலுமே சரி, எவ்வளவு பெரிய பிளான் போட்டாலும் சரி, நான் உன் பக்கம் தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லிகிட்ட வந்து சொல்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அடுத்ததா மல்லிக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. இன்னொரு பக்கம் நாகுவும் மயிலும் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி பண்ற வேலை அந்த மாதிரி. அதாவது ராஜேஸ்வரி வந்து சும்மாவே இல்லாம இங்க உட்கார்ந்து வந்து வெட்டியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து போறதுக்கு இடம் இல்ல. அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி போக்கடல் இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி அதாவது நாகு வந்து உண்மையிலே முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. முன்ன வந்து கோவமா இருந்துட்டு இருந்தாங்க. அப்பவும் வந்து மல்லி நல்லா இருக்கணும், மயில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்ப போக்க இடம் இல்ல. அதுவும் இல்லாம வேலை இல்ல. அப்படி இப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த வச்சு வீட்ட விட்டு வெளிய தொரத்துறதுக்காக வந்து இவங்க பிளான் பண்ணி, கடைசியில வந்து வீட்ட விட்டு வெளிய தொரத்திடுறாங்க. ஆனா, இப்போ மல்லிக்கு சப்போர்ட் யாருமே இல்லாம போயிடுச்சு. ஆனா, இப்ப என்னாச்சு, அவங்களோட புருஷன் அதாவது ராஜேஸ்வரியோட புருஷனையும் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, கடைசியில எப்படியோ ஒரு வழியா வந்து இப்போ அவங்கள வந்து காப்பாத்த ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு பக்கம் வந்து இப்போ ராஜேஸ்வரிய எதிர்த்து தன் புருஷனே வந்து நிக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி விஜய் கிட்டயே எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க அக்கா சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்க மாப்ள. ஏற்கனவே வந்து எங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பீங்கல்ல. நானும் என் பொண்ணும் வந்து தனியாவும், என் பொண்டாட்டி தனியாவும் இருந்துட்டு இருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜேஸ்வரி தான். அவ பேச்ச கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.